This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து ராணுவத்தை பலப்படுத்த பிரான்ஸ் பிரம்மாண்டமான புதிய விமானம் தாங்கி கப்பலை உருவாக்க உள்ளதாக ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் அறிவிப்பு. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நாட்டை தொடர்ந்து இயக்குவதற்கு ஒரு அவசர கால சிறப்பு சட்டமூலத்தை கொண்டுவர முடிவு. பிரான்சின் பிரபல மரக்கறி மற்றும் பழங்கள் விற்பனை நிறுவனமான கிராண்ட் ஃப்ரைஸ் அமெரிக்காவின் அப்போலோ முதலீட்டு நிறுவனத்தினால் வாங்கப்பட உள்ளதாக தெரிவிப்பு. தெற்கு பிரான்சில் கடந்த 48 மணி நேரமாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிப்பு. தென்மேற்கு பிரான்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சாலையில்தான் வீடு திரும்ப மறுக்கும் பிரான்ஸ் விவசாயிகள் கோரிக்கை நிறைவேறும் வரை நகரமாட்டோம் என திட்டவட்டம். ஸ்னாப்சாட் சமூக வலைதளம் ஊடாக 12 வயது சிறுமியிடம் அத்துமீறிய 36 வயது நபர் ஒருவரை அந்த சிறுமியின் தந்தையை தனிச்சையாக துப்பறிந்து போலீசாரிடம் சிக்க வைத்த சம்பவம். பிரான்சின் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்தம்பிதம் தற்போது பொதுமக்களை நேரடியாக பாதிப்பு. பெல்ஃபார்ட் நகரின் மையப்பகுதியில் தனது தாயின் BMW காரை அனுமதியின்றி ஓட்டிச் சென்று சக்கர நாற்காலியில் சென்றவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய 15 வயது சிறுவன். பொது போக்குவரத்துகளில் பயணச்சீட்டுகளை பரிசோதிக்கும் அதிகாரிகளின் உடையில் கமரா பொருத்தும் நடவடிக்கை தற்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பம். தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் தங்கள் இராணுவத்தை பலப்படுத்தி வரும் நிலையில் பிரான்ஸ் ஒருபடி மேலே சென்று பிரம்மாண்டமான புதிய விமானம் தாங்கி கப்பலை உருவாக்க உள்ளது. நேற்று இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்ட ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன், ஆக்கிரமிப்பாளர்கள் நிறைந்த இக்காலத்தில் நாம் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும், குறிப்பாக கடற்படை வலிமை மிக அவசியம் என தெரிவித்தார். 2038 ஆண்டளவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள இந்த புதிய போர்க்கப்பல் 78,000 தொன் எடையும் 310 மீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்கும். அணுசக்தியில் இயங்கக்கூடிய இக்கப்பலில் 30 போர் விமானங்களையும் 2000 கடற்படை வீரர்களையும் ஒரே நேரத்தில் ஏற்றிச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக பிரெஞ்சு அரசாங்கம் வரலாறு காணாத அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. பட்ஜெட் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் நாட்டை தொடர்ந்து இயக்குவதற்கும் அரசாங்கம் ஸ்தம்பிதமடைவதை தவிர்க்கவும் ஒரு அவசர கால சிறப்பு சட்டமூலத்தை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுக்கணக்கு அமைச்சர் எமிலி டி மொன்சாலின் ஞாயிற்றுக்கிழமை மாலை விளக்கம் அளித்தார். வரவு செலவு திட்டத்தை ஜனவரி வரை ஒத்திவைத்தாலும் அதுவரை அரசாங்கத்தை நடத்துவதற்கும் அரசாங்கம் கவிழ்ந்து விடாமல் தாங்கி பிடிப்பதற்கும் எங்களுக்கு பணம் தேவை. அதற்காகவே இந்த சிறப்பு சட்டம் மூலம் உருவாக்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு சட்டம் மூலம் குறித்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட உள்ளது. இதற்கிடையில் பிரதமர் செபாஸ்டின் லெகோர்னு இது குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத போதிலும் பிரெஞ்சு மக்களை பாதுகாக்கவும் தற்போதைய சூழலுக்கு தீர்வு காணவும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளேன் என தெரிவித்துள்ளார். பிரான்சின் பிரபல மரக்கறி மற்றும் பழங்கள் விற்பனை நிறுவனமான கிராண்ட் பெரே அமெரிக்காவின் அப்போலோ முதலீட்டு நிறுவனத்தினால் வாங்கப்பட உள்ளது. சுமார் 4 பில்லியன் யூரோக்களுக்கும் அதிகமான மதிப்புடைய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவனம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. குறிப்பாக அடுத்த ஆண்டிற்குள் நகர மையங்களில் 25 புதிய கடைகளை திறக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பிரான்சில் 3000 முதல் 3500 வரையான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு தன்னிறைவு தொடர்பான விடயம் என்பதால் இதற்கு அரசின் அனுமதி தேவைப்படும் நிலையில் இது குறித்த நடவடிக்கைகளை தாங்கள் கண்காணித்து வருவதாக பொருளாதார அமைச்சர் ரோலான் லெஸ்கூர் தெரிவித்துள்ளார். தெற்கு பிரான்சில் கடந்த 48 மணி நேரமாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக 6 பிராந்தியங்களுக்கு வெள்ள அபாயத்திற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹீரோ நதி கரைபுரண்டு ஓடுவதால் லரோ கிராமம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள வீதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி கிராமத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகளை போலீசார் மூடியுள்ளனர். ஆற்றின் நீர்மட்டம் மிக வேகமாக உயர்ந்து வருவதாகவும் அது 7.5 மீட்டரை தாண்டும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோரத்திலுள்ள வர்த்தக நிலையங்கள் அவசரமாக மூடப்பட்டு வருகின்றன. செவென்ன மலைப்பகுதியைச் சுற்றியுள்ள இடங்களில் சனிக்கிழமை முதல் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. அதாவது பல வாரங்களில் பெய்ய வேண்டிய மழை வெறும் 48 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது திராட்சை தோட்டம் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயி ஒருவர்,
இனி குறைந்தது ஒரு மாதத்திற்கு தோட்ட வேலைகளை செய்ய முடியாது என வேதனை தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரான்ஸ் முழுவதும் விவசாயிகளின் போராட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போதிலும் தென்மேற்கு பிரான்சில் உள்ள விவசாயிகள் மட்டும் வீடு திரும்ப மறுத்து சாலைகளிலேயே பண்டிகையை கொண்டாடப் போவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக டுலூஸ் மற்றும் பயோன் இடையிலான A64 நெடுஞ்சாலையையும் போர்டோ அருகிலுள்ள A63 நெடுஞ்சாலையையும் மறித்து தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தங்களை A64 தீவிரவாதிகள் என அழைத்துக் கொள்ளும் இந்த குழுவினர் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் இங்கிருந்து நகரப்போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். செசிலே கூனோட் என்ற பெண் விவசாயி இதுகுறித்து கூறும்போது, வேளாண் கல்லூரியில் படிக்கும் எனது 2 மகள்களுடன் இந்த தடுப்புகளுக்கு நடுவேதான் நான் இந்த முறை கிறிஸ்துமஸை கொண்டாடப் போகிறேன் என தெரிவித்துள்ளார். கால்நடைகளுக்கு பரவும் நோய் காரணமாக மந்தைகள் கொன்று குவிக்கப்படுவதை எதிர்த்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ஸ்பெயினுக்கு செல்லும் முக்கிய பாதைகளை முடக்கி தங்கள் எதிர்ப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஸ்னாப்சாட் சமூக வலைதளம் ஊடாக 12 வயது சிறுமியிடம் அத்துமீறிய 36 வயது நபர் ஒருவரை அந்த சிறுமியின் தந்தையே தனிச்சையாக துப்பறிந்து போலீசாரிடம் சிக்க வைத்துள்ளார். கக்னேசூர் மேற்பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜஸ் பிலலோ என்ற தந்தை தனது மகள் அன்னவருடன் நெருக்கமான புகைப்படங்களை பரிமாறிக்கொண்டதை கண்டுபிடித்தார். இதனால் மனமுடைந்த அந்த சிறுமி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அதிர்ஷ்டவசமாக தந்தையாலும் சகோதரராலும் காப்பாற்றப்பட்டார். போலீஸ் விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தானேகளத்தில் இறங்கிய அந்த தந்தை ஸ்னாப்சாட்டில் தனது மகள் போலவே நடித்து அந்த நபருடன் பேசி அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்தார். தந்தை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் வியன் நகரில் வைத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார். அவர் வரும் மார்ச் மாதம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். பிரான்சின் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்தம்பிதம் தற்போது பொதுமக்களை நேரடியாக பாதிக்க தொடங்கியுள்ளது. இதன் முதல் விளைவாக வீடுகளை புனரமைப்பதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வந்த மாப்ரைம் ரேனோ மானியங்கள் வரும் ஜனவரி 1 முதல் முற்றாக நிறுத்தப்படுவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வின்சென்ட் ஜான் ப்ரூன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து விளக்கமளித்த அமைச்சர், உங்களுக்கு நான் தெளிவாக தெரிவிக்கிறேன், எங்களிடம் பட்ஜெட் இல்லை. நாட்டை தொடர்ந்து இயக்குவதற்காக அரசாங்கம் ஒரு சிறப்பு சட்டமூலத்தை கொண்டு வரவுள்ளது. ஆனால் இந்த சட்டம் மூலம் அரசாங்கத்தின் அடிப்படை செலவுகளை சமாளிக்கவே தவிர இதுபோன்ற மானியங்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதில் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் இந்த சிறப்பு சட்டமூலம் என்பது ஒரு முழுமையான பட்ஜெட் அல்ல, இது ஒரு தற்காலிக பிடிமானம் மட்டுமே. இதன் விளைவாக அனைத்து வகையான புனரமைப்பு மானியங்களும் கைவிடப்படுகின்றன எனவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதனால் 2026 தங்கள் வீடுகளை திருத்தியமைக்க திட்டமிட்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. பெல்ஃபோர்ட் நகரின் மையப்பகுதியில் தனது தாயின் BMW காரை அனுமதியின்றி ஓட்டிச் சென்ற 15 வயது சிறுவன் சக்கர நாற்காலியில் சென்றவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளான். நேற்று பிற்பகல் அதிவேகமாக வந்த அந்த கார் சக்கர நாற்காலியில் இருந்தவரை தூக்கி வீசியுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய அந்த சிறுவன் பாதிக்கப்பட்டவருக்கு உதவாமல் அங்கிருந்து காரை ஓட்டிக்கொண்டு தப்பியோடியுள்ளான். எனினும் மாலை 5 மணியளவில் அவனை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். விபத்தில் சிக்கிய நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைதான சிறுவன் மீது இதற்கு முன் எந்த குற்றப்பதிவுகளும் இல்லை எனவும் விபத்து தொடர்பான விசாரணை நடைபெறுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொது போக்குவரத்துகளில் பயணச்சீட்டுகளை பரிசோதிக்கும் அதிகாரிகளின் உடையில் கமரா பொருத்தும் நடவடிக்கை தற்போது உத்தியோகபூர்வமாக அமுலுக்கு வந்துள்ளது. ஒலிம்பிக் கால பரிசோதனை வெற்றியளித்ததைத் தொடர்ந்து ராட்பி மற்றும் SNCF நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஈல் ட பிரான்ஸ் பிராந்தியத்தில் மட்டும் சுமார் 11,000 அதிகாரிகள் இந்த கமராக்களை அணிய உள்ளனர். பயணிகளை சோதனையிடும்போது காணொலி பதிவாகிறது என்பதை அதிகாரிகள் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் எனவும் காட்சிகள் ஒலி மற்றும் ஒளியுடன் பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.